ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன். போன வாரம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான். அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாமே வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போனால் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்னன்றைக்கி அம்மா வேறு இல்லையா, கோயிலுக்கு போயிருந்தாங்க மாலை போட்டுட்டு, ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து ஒரு 3 days மாரி நானும் ஹஸ்பண்ட் பாப்பா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோமா. ஸோ கொஞ்சம் மார்னிங் ரொட்டீன் அம்மா வீட்டில் எடுத்து அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பாண்டி வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெசிபி இருக்குது, வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். அம்மா இருந்தாங்கன்னா லேட்டாக எழுந்திருப்பேன். அம்மா இல்லைன்றதால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். சீக்கிரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு எப்பயும் போல் தான் கோழி எல்லாம் வந்து திறந்து விட்டுருவேன். வீட்டில் நிறைய கோழி இருக்குது நம்ம வீட்டில். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே திறந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் தலையில் எண்ணெய் வச்சு நல்லா ஒரு மசாஜ் பண்ணி தலையெல்லாம் சீவி கொண்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாசல்லாம் பெருக்கிற வேலை இருக்கும். கிராமத்துலனா பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், வாசல் பெருக்கணும், சாணம் தெளிக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து இந்த சாணம்லாம் தெளிக்க மாட்டேன். தண்ணி வந்து தெளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக கோலம் போட்டுருவேன். இந்த வேலையெல்லாம் கூட நான் பார்க்க மாட்டேன், அம்மா தான் செய்வாங்க. நாங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. பட் இன்றைக்கி அம்மா இல்லாதால நான் தான் மார்னிங் எழுந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். இது செய்யும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு மாமா பையன் தான் எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்குறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ கொஞ்சம் ஷேட் ஆகும். பட் அவன் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்ததே பெரிய விஷயம். வீடியோ எடுத்து கொடுன்னு சொன்னதுமே வந்துட்டான், வந்து எடுத்து கொடுத்தான். தேங்க்ஸ்ரா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் கோழி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து மார்னிங் டைமில் நம்மளை விடவே விடாது, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டுருக்கோம். அதாவது அரிசி போட சொல்லும், அதுங்களுக்கு வந்து தீவனம் வந்து போடணும். அரிசி, அதுக்கப்புறம் கம்பு, இந்த மாதிரி ஏதாச்சும் அம்மா வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ குண்டரிசி இருக்குது இல்லையா, ஸோ அதை எடுத்து நான் வந்து கோழிக்கெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னென்னு இல்லை, அம்மா அப்பா யாருமே விடாது, நல்லா அடையாளம் தெரிஞ்சு வச்சுருக்குது. நாங்கள் மார்னிங் டைமில் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதுங்களுக்கு வந்து தீனி போட்டால் தான் எட்டக போகுங்களே. அது பாப்பா வந்து ஊருக்கு வந்துட்டானா வச்சுக்கோங்களேன், அந்த கோழிங்க கூட தான் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டா. ஸோ மார்னிங் தண்ணி பிடிக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணோம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பாவும் அவங்களோட அப்பாவும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெளில உட்காந்துருந்தாங்க. நான் ஒரு ட்ராயிங் பெயிண்டிங் காட்டினேன் இல்லையா, ஸோ அது வந்து நான் பெயிண்ட் பண்ணது. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எதுவும் நாங்கள் எடுத்துக்கல. ராகி மட்டும் மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு ஹஸ்பண்ட் வந்து கூழ் மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கூழ் மட்டும் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து தண்ணியெலாம் குளித்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் பாப்பா வந்து இதே மாதிரி தான் விளையாடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சளி பிடிச்சிக்குன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. சரி கொஞ்சம் நேரம் தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே விட்டுருவோம். அன்றைக்குமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதோட அம்மா வீட்டு விலாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாண்டியில் பார்க்கலாம். அப்படியே விலாகை வந்து பாண்டியிலேருந்து கண்டினியூ பண்ணலாமா. நாங்கள் போன வாரம் மண்டே அன்றைக்கி தான் ஈவினிங் போல் கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தோம். டியூஸ்டே வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகணும். ஸோ அதனால் வந்து நாளே கிளம்பி வந்துட்டோம். அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கே வரல. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டே அன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒரு நாள் நாங்கள் இருந்துட்டு மார்னிங் கிளம்பி வர செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நாளே கிளம்பி வந்துட்டோம். டியூஸ்டே எப்பயும் போல் வீட்டில் வந்து விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும் வேறு இருக்கு இல்லையா. ஸோ வேல் வச்சுருக்கோம். ஸோ அதனாலவே வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வந்ததும் வீட்டில் நல்லா படைச்சிட்டு, இது பார்த்திங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான், அதாவது புதன்கிழமை அன்றைக்கி எடுத்தேன். மண்டே ஈவினிங் கிளம்பி வந்து டியூஸ்டே ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் புதன்கிழமை அன்றைக்கி தான் இந்த வீடியோ எல்லாமே எடுத்திருந்தேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதை எல்லாமே ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை எல்லாமே ஒன் சைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில்.
அன்னைக்கு லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பட்டர் சிக்கன் சொல்லவே வேணாம். ஸோ சிம்பிளாக வந்து ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன் வாங்க. அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மாதிரி சிக்கனை வந்து மசாலா கூட நல்லா கோட்டாக விட்டுற வேண்டியதான். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லாங் வீடியோ போடுறீங்களே ஸ்டார்டிங்கில் எப்படி சாங் வைக்கிறீங்க, அதாவது நிறைய சினிமா பாட்டெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்குமே எதுவுமே கிளியராக தெரியாது. அந்தளவுக்கு எனக்குமே யூடியூப் பற்றி எதுவும் தெரியாது. நான் அப்பப்போ வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வீடியோஸ் எல்லாம் யூடியூப் பற்றி வீடியோ போடுறாங்களா, அவங்கள வீடியோ பார்த்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சுப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் யூடியூப்பில் தான் டவுன்லோட் பண்ணுவேன். நோ காப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சாங்ஸ் வந்து அதை எடுத்து ஆட் பண்ணுவேன். எனக்கு மேலே 2 டைம்ஸ் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வந்திருக்குது. ஸோ அதை நான் செக் பண்ணி டெலீட்டும் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ காப்பிரைட் வராத சாங்காக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஆடியோ லைப்ரரியில் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி நான் எதுவுமே கிளியராக வந்து சொல்ல முடியல. எனக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பட்டர் வந்து ஒரு கியூப் நல்லா பெருசாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனுமே போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வேக விடணும். ஸோ இப்போ சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி வருமா, சூப்பராக வந்து ஒரு 90% வந்து சிக்கன் நல்லாவே வெந்துடும். ஸோ இப்போ சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான் ஒரு பிளேட்டில். இப்போ அது கூடவே வந்து இருக்கிற ஆயிலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறேன். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டும் வந்துட வேண்டியதான். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ அதே வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் மட்டும் விட்டு 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிட வேண்டியதான். மசாலாவையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் அலசி ஸோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து சால்ட்டு வந்து தேவையான அளவுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. நான் வந்து பட்டர்லேயே சால்ட் இருக்கும் இல்லையா, சால்ட்டு பட்டர் தான் என்னோடது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நான் பட்டர் ஆட் பண்ணிட்டு சால்ட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனையுமே எடுத்து வச்சுருக்கலே, ஸோ அதுவுமே ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மெத்தி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டருமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பட்டர் கூட ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். கீழே விழவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக விழுந்துருச்சு. நானுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சூப்பராக வந்து அன்றைக்கி லஞ்சுமே சாப்பிட்ருந்தோம். லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. வீடெல்லாம் ஃபுல்லாகவே தூசியாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே வந்து கூட்டி பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துணி எல்லாம் இருந்துச்சு, அதை எல்லாமே எடுத்து மடித்து வைக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் 1 பை 1 செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஒன்று கிச்சன் வேலையை க்ளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாலு, ரூமு க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு போவேன். அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலைக்கே வந்தேன். பாப்பாவும் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்னோடய வேலையெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ஷீட் எல்லாம் வந்து துவைக்க போட்டிருந்தேன். ஸோ அதை எல்லாமே எடுத்து போட்டுட்டு துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த விளாகோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை இது வரைக்கும் பார்த்துட்ருக்க எல்லா உள்ளவங்களுக்குமே நன்றி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.